நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல இந்த மாசத்துல நெறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டில இந்த புதுசா 2 கம்பெனி அதாவது Zomato, Jio Finance போன்ற கம்பெனிகள சேர்க்கிறோம். அதே மாரி சில கம்பெனிகள் நிஃப்டி 50ல இருந்து வெளில போறாங்க. இந்த மாதிரி நெறைய சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து கம்பெனிகள்ல வந்து ஒரு இம்பாக்ட்ட உண்டு பண்ணுமா? எதற்காக இந்த மாரி நியூஸ் தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு புதிய அந்தஸ்து அதுக்கு கிடைக்குது. நிஃப்டி 50ங்கிறது டாப் 50 கம்பெனிஸ். ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ். அப்படிங்கிற ஒரு கேடர்க்குள்ள அந்த இதுக்குள்ள போறாங்க. அப்ப அங்க வேல்யூம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இந்த மாரி நிஃப்டில எந்த கம்பெனி உள்ள போறாங்க, எவங்க வெளில வராங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, நம்ம அந்த கம்பெனி ஷேர் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை விக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி விக்கலாம். இல்ல இந்த கம்பெனி வெளில போறாங்கன்னா, நம்ம அந்த ஷேருடைய விலை வந்து கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதே ஒரு நியூஸ் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ நியூஸை அடிப்படையாக வைத்து இயங்குவது தான் ஷேர் மார்க்கெட். அதுலயும் டெய்லி ட்ரேடிங் பண்றவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நியூஸை வச்சு தான் அந்த கம்பெனிகள் வேகமாக ஏறுவதும், வேகமாக இறங்குவதையும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் சமீபத்தில வந்தது. அத நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்றைய பதிவு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் பிராடர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், அடுத்து மீடியம் கேப், மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இந்த மாரிலாம் இருக்குது. இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல சமீபத்தில சில கம்பெனிகள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்க பெரும்பாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எடுக்கும்போது பெரும்பாலும் இப்ப ரீசென்ட்டா ஐபிஓல வந்த கம்பெனிகள் இந்த ஸ்மால் கேப், அதுவும் நிஃப்டி ஸ்மால் கேப் 100 அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள போறாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ட உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்காங்க இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட் தேர்ந்தெடுக்கும்போது, இந்த கம்பெனிகள்ல அவங்களுடைய பங்களிப்பை அவங்க பணம் போடுவாங்க. ஸோ ரீட்டெய்லரா இருக்கக்கூடிய நாம இந்த கம்பெனிகள வாங்கி வச்சோம்னா, நமக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பதிவ நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்ப ரீசென்ட்டாக ஒரு 15 கம்பெனி இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இவங்கலாம் யாரு? என்ன கம்பெனி? எவ்வளவு டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க? என்ன மாரி ப்ராஃபிட் குடுத்திருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நிஃப்டில புதுசா ஆட் ஆன நிஃப்டி ஸ்மால் கேப் 100ல ஆட் ஆன முதல் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 78,589 கோடியாக இருக்குது. இவ்வளவு பெருசா இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க ஸ்மால் கேப்பா இருக்காங்களா? அப்படின்னு சொல்ல கிடையாது. ஒரு சில கேட்டகரி வச்சிருக்காங்க. அதை வைத்து தான் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்குள்ள உள்ள போறாங்க. ஸோ 78,589 கோடியாகவும், டிவிடெண்ட் 2.05 குடுத்துட்டு வராங்க. ரெவென்யூ 26,445 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,763 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.41%. இவங்களுக்கெல்லாம் டெட் ஈக்விட்டிலாம் கிடையாது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்கும். 3.9% இருக்கிறாங்க. இரண்டாவதாக இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட். இது இப்ப ரீசென்ட்டாக மார்க்கெட் ஐபிஓ வழியாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்குள்ள வந்த கம்பெனி. மார்க்கெட் கேப் 18,085 கோடியாகவும், டிவிடெண்ட் ஈல்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா 179.21 காமிச்சிருக்கிறாங்க. பட் ரெவென்யூ 364 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 171 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 70.7 இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. மூன்றாவதாக கேஃபின் டெக்னாலஜி. மார்க்கெட் கேப் 15,667 கோடியாகவும், டிவிடெண்ட் ஈல்ட் 0.63 இருக்கிறாங்க. ரெவென்யூ 810 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 245 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. நான்காவதாக நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. மார்க்கெட் கேப் 13,818 கோடி, டிவிடெண்ட் ஈல்ட் 0.41, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20 இருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூ 1,243 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 251 கோடியாகவும் இருக்குது. ஜீரோ டெப்ட் கம்பெனி. நியூஜென் சாஃப்ட்வேர் பத்தி ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜீரோ டெப்ட் கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டும் குடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இப்ப புதுசா வந்து இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 100லயும் வந்த காரணத்தினால, அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நல்லபடியா குடுத்தாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிகள்லாம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐந்தாவதாக பிசிபிஎல் லிமிடெட். மார்க்கெட் கேப் 14,960 கோடியாக இருக்கிறது. டிவிடெண்ட் ஈல்ட் 1.39, ரெவென்யூ 6,418 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 491 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% இருக்கிறாங்க. டெட் 1.48 இருக்கிறாங்க. இந்த வருஷத்துல நம்ம பார்க்க போற ஆறாவது கம்பெனி பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 23,399 கோடியாக இருக்கிறாங்க.
டிவிடெண்ட் 0.02, ரெவென்யூ 2746 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 137 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. டெட் 0.35. ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது ரிலையன்ஸ் பவர். மார்க்கெட் கேப் 15,143 கோடியாகவும், இந்த கம்பெனி டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. இந்த கம்பெனியோட ரெவென்யூ 7,892 கணக்குல காமிச்சிருக்கிறாங்க. எட்டாவது இடம் இருக்க போற கம்பெனி டாடா கெமிக்கல்ஸ். மார்க்கெட் கேப் 21,553 கோடியாக இருக்கிறது. டிவிடெண்ட் ஈல்ட் 1.77. இதனுடைய ரெவென்யூ 15,421 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 381 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.2. இந்த கம்பெனியோட டெட் 0.23. ஜென்டெக் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 9வது இடத்துல இருக்கிறாங்க. 9,821 கோடியாக இருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்ட் 0.09. ரெவென்யூ 439 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 129 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28%. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்களும் சமீபத்தில் IPO வழியாக வந்த ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப் 16,649 கோடியாக இருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்ட் 0.55. ரெவென்யூ 13,267 கோடியாகவும், இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 449 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.5%. இந்த கம்பெனியோட டெட் 0.68. அடுத்ததாக 11வது இடத்துல வெல்சன் கார்பர் அப்படிங்கிற கம்பெனி இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 20,421 கோடியாகவும், டிவிடெண்ட் ஈல்ட் 0.64. இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 17,339 கோடி. பேட் 874 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19%. இந்த கம்பெனியுடைய டெட் 0.34 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. 12வது இந்த ஸ்மால் கேப்ல இன்க்ளூட் ஆன கம்பெனி ஹிமாதரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ல பேர் போன ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப் 22,558 கோடியாகவும், டிவிடெண்ட் ஈல்டு 0.11 கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த கம்பெனிகள் டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரெவென்யூ 4,184 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 410 கோடியாகவும் உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% ஆகவும், டெட் 0.2 வச்சிருக்கிறாங்க. 13வது இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய கம்பெனி நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட் கேப் 20,171 கோடியாக இருக்கிறாங்க. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. ரெவென்யூ 3,150 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 622 கோடியாகவும் இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% ஆகவும், டெட் 2.33% வச்சிருக்கிறாங்க. 14வதாக காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்கிறாங்க. சமீபத்தில் டிபாக்கோக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை டாக்ஸ்லாம் வருமோ அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஷேருடைய விலை கணிசமாக இறங்கி கொண்டே இருக்கிறது. பட் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இடம். மார்க்கெட் கேப் 30,085 கோடியாக இருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.97. ரெவென்யூ 4,419 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 723 கோடியாகவும் இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20%. இந்த கம்பெனியோட டெட் 0.01. இறுதியாக சாகிலிட்டி இந்தியா. இதுவும் IPO வழியாக மார்க்கெட்டுக்குள்ள வந்த கம்பெனி. சமீபத்தில் வந்தாங்க. மார்க்கெட் கேப் 21,388 கோடியாகவும், ரெவென்யூ 1,494 கோடியாகவும் இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 72. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 0.83. இந்த கம்பெனியோட டெட் 0.12. இந்த கம்பெனிகள் எல்லாமே சமீபத்துல நிப்டியோடைய ஸ்மால் கேப் 100 அப்படிங்கிற இண்டெக்ஸ்குள்ள புது வரவாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேற்பட்டு தான் இந்த கம்பெனிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அதன் காரணமாக இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி என்பது அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த பங்குகள் எல்லாமே உங்களுடைய போர்ட்போலியோ இருக்குதான்னு பாருங்க. இதில் ஏதாவது ஒரு சில பங்குகள் நீங்க வைத்திருக்கலாம், ஒரு சில பங்குகளை நீங்க விற்றிருக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க வாங்கி உங்களுடைய நீண்ட கால அடிப்படையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எப்போதுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது வாங்குறதும் அதை வைத்துக் கொள்வதும் எப்போதுமே ஒரு தனிநபருடைய முடிவுகளாகத்தான் இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டாக இருந்தபோது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல உங்களுக்கு கிரீடி, ஃபியர் இதெல்லாமே உங்களுடைய எமோஷன்ஸ். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இது இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிகளா, இதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் திறனாய்வு செய்து அதையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க வாங்கி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீண்ட கால அடிப்படையில், அதாவது ஒன்றிலிருந்து அட்லீஸ்ட் மேக்சிமம் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஒரு நல்ல லாபத்தை இந்த கம்பெனிகள் மூலமாக பெறலாம். நன்றி, வணக்கம்.